இன்றைக்கி பாருங்கள், நம்ம சூப்பராக ஒரு டக்குன்னு செஞ்சிடுற ஒரு சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது ரொம்ப சிம்பிளுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துருக்கேன், ஒரே ஒரு வரமிளகா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு இதில் போட்ட போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு இதுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா போட போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் மட்டும், 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இது மட்டும் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவைப்படும் போது எக்ஸ்ட்ரா நம்ம போட போகிறோம். அதனால் கொஞ்சமாக சால்ட்டு இதில் கையில் தாங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதனால் கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் இந்த இதை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம அப்படியே வச்சிட போகிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்தில் இந்த செஞ்சிடலாம் இந்த சிக்கன். அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பொடி செய்ய போகிறோம் இந்த சிக்கனுக்கு. சும்மா ஒரு 4 பொருள் தான், ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அது லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். இங்கே மிளகோட காரம் தான் நமக்கு அதிகமாக வேணும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதே மாதிரி சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மிளகு கருவேப்பிலை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு சுக்கா மாதிரி இருக்கும். அதுக்கு கருவேப்பிலை ஒரு 20 இலை எடுத்துருக்கேன், ஒரு 300 கிராம் சிக்கனுக்கு. இந்த நடுவில் இருக்க நரம்பு மாதிரி இருக்கிறத நம்ம இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த நரம்பை நம்ம இப்படி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம சேர்க்கும் போது அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த கருவேப்பிலை இதில் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இது நல்லா முறுமுறுன்னு நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆனோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி நம்ம இந்த பொடியை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம ஒரு கடாயில் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சிக்கனை இதை எடுத்து போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தண்ணி விட தேவையில்லை, ஏன்னா இதிலேருந்தே நமக்கு தண்ணி வரும். அதனால் இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நடுவில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் சிக்கன் வந்தோன்னா நம்ம இந்த பொடி போட்டு எடுத்துட்டாக்க நமக்கு சிக்கன் ஃப்ரை முடிஞ்சது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ சிக்கன் குக் ஆனோன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவு சுடு தண்ணி விட்டுடலாம். இது மாதிரி பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்க பொடியை நம்ம இதில் போட்டுடலாம்.
போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம வந்து இதுக்கு தண்ணியே விடல, ஒரு 1/4 கப்பு தண்ணி ஹாட் வாட்டர் தான் விட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அதிலே குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து அவ்வளோதாங்க, உனக்கு சூப்பராக நமக்கு ஒரு மிளகு கருவேப்பிலை சுக்கா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இது வந்து நீங்கள் தயிர் சாதம், வெங்காய சாம்பார் வச்சுட்டு அது ரசம் சாதம் இதோட ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காய சாம்பாரோட இந்த சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம சூப்பராக கருவேப்பிலை மிளகு சுக்கா ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.